ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி வட்டலப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கருப்பட்டி வச்சு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம மெஷர் பண்ணி தான் எடுக்க போகிறோம். 1 கப்புக்கு கரெக்டாட்டு வரும். 4 முட்டை கரெக்டாட்டு வந்திருக்கு. இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். மிக்சர் ஜாரில் போட்டுலாம் அடிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம கையை வச்சே மெதுவாட்டு அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது, அது நுரைச்சி வந்துடவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மெதுவாட்டு மிக்ஸ் பண்ணணும். பாதி தேங்காவை துருவி திக்காட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம அளந்து எடுத்துடலாம். 1 கப்பு முட்டை எடுத்ததுனால 1 கப்பு திக்கான கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து லைட்டாட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது பெரிய பாத்திரமாக இருக்குது, அதனால் தேங்காய் பால் எடுத்த பாத்திரத்திலையே ஊற்றியிருக்கேன். கரெக்டாட்டு 1 கப்பு பொடித்த கருப்பட்டியும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு கருப்பட்டி கரையிது வர மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எல்லாமே ஒரு கப்பு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 கப்பு வச்சு அப்படி செய்துக்கிடுங்க. இந்த வட்டலப்பத்துக்கு 3 பொருட்கள் தான் தேவை. தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி. கருப்பட்டி வேண்டாம்னா நீங்கள் கருப்பட்டிக்கு பதில் சீனி போட்டுக்கிடலாம். கருப்பட்டி போட்டதுனால நான் ஏலக்காய் தூள்லாம் போடலை. ஏன்னா கருப்பட்டியிலேயே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதான் செய்யும். ஏலக்காய் தூள் போடும்போது அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதுக்காக வேண்டி நான் ஏலக்காய் தூள் போடலை. நான் ஒரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் அரிசி ஊற்றிடலாம். கொஞ்சம் கருப்பட்டி மட்டும் கரையாமல் கிடக்கு, அது வேண்டாம், எடுத்துடலாம். ஏன்னா இனிப்பு கரெக்டாகவே இருக்குது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடலாம். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி, அதுக்கு மேலேயும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷத்தில் குக் ஆயிரும். இப்போது 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துட்டுனாலே குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். முட்டையில் செய்திருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை ஒரு கத்தியால் கட் பண்ணி விட்டுட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டானது, வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடியது. இந்த ரெசிப்பியில் வேலைன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். கருப்பட்டி, முட்டை, தேங்காய் பாலை மட்டுமே வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு வட்டலப்பம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.